2024 ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் வர மார்ச் 22ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தொடர்ல நடப்பு சாம்பியனா களத்துல இறங்குற சென்னை சூப்பர் கிங்ஸ் 6வது முறையா கோப்பையை வின் பண்ணி சாம்பியன் பட்டத்தை தக்க வைக்கிற முனைப்போட களமிறங்க போறாங்க. அதுக்கு 5 கோப்பைகளை வின் பண்ணி கொடுத்த அனுபவமிக்க ஜாம்பவான் கேப்டன் எம்.எஸ். தோனி துணையா நிற்க போறாரு. பஞ்சாப், டெல்லி போன்ற மற்ற அணிகள்ல வருடத்துக்கு ஒரு கேப்டன் அப்படின்னு மாறுற நிலைமையில ஐபிஎல் ஸ்டார்ட் ஆன 2008 கேப்டனா செயல்பட்டு வர்ற தோனி சென்னை அணிக்கு வரப்பிரசாதமா திகழ்றாரு அப்படின்னே சொல்லலாம். கடந்த 16 வருஷங்கள்ல 226 போட்டிகள்ல கேப்டனா செயல்பட்டிருக்க தோனி 133 வெற்றிகளை பெற்ற 5 ஐபிஎல் கோப்பை, 2 சாம்பியன் லீக் T20 கோப்பைகளை வின் பண்ணி கொடுத்த பெருமைக்குரியவர். இந்த நிலைமையில சர்வதேச கிரிக்கெட்டை விட வெளிநாட்டு வீரர்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஐபிஎல் தொடர் தான் தமக்கு உதவுனதா எம்.எஸ். தோனி தெரிவிச்சிருக்காரு. மேலும் ஐபிஎல் துவங்கப்பட்ட 2008 சீசன்ல ஹெய்டன், முரளிதரன் போன்ற பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 5 வெளிநாட்டு வீரர்களை புரிஞ்சுக்கிட்டு கேப்டனா செயல்பட்டது மிகப்பெரிய சவாலா இருந்ததா தெரிவிக்கிற தோனி இது பத்தி ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தொலைக்காட்சியில என்ன பேசியிருக்காருன்னா, வெளிநாட்டு வீரர்களை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு ஐபிஎல் எனக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு. பொதுவா சர்வதேச கிரிக்கெட்ல நான் எதிரணி பிளேயர்ஸ் கிட்ட அதிகம் பேச மாட்டேன். ஆனா வெளிநாட்டு வீரர்கள் கிரிக்கெட்டை பத்தி என்ன நினைப்பாங்க, அவங்களோட கலாச்சாரம் என்ன அப்படின்றது போன்றவற்றை ஐபிஎல் தொடரால என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சுது. 2008 சென்னை அணி நல்ல ஆல்ரவுண்டர்ஸோட சமநிலையோட இருந்துச்சு. குறிப்பா மேத்யூ ஹைடன், மைக் ஹசி, முத்தையா முரளிதரன், மகாயா நிடினி, ஜேக்கப் பூரம் போன்ற அனுபவம் மிகுந்த பிளேயர்ஸை எங்களோட அணி கொண்டிருந்துச்சு. அந்த எல்லாரையும் ஒரே அணில வச்சிருந்து அவங்கள புரிஞ்சுக்கிட்டு செயல்பட்டது மிகப்பெரிய சவாலா இருந்துச்சு. பொதுவா நீங்க அணிய வழிநடத்தும் போது அதுல இருக்க ஒவ்வொரு பிளேயர்ஸையும் புரிஞ்சுக்கிறது அவசியம் அப்படின்னு நான் நம்புவேன். அதே சமயம் ஒரு தடவை நீங்க உங்களோட பிளேயர்ஸோட பலம், பலவீனம் போன்றவற்றை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் அணிய சரியான பாதையில நடத்துறது எளிதாகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதை தொடர்ந்து இந்த வருடம் சென்னையில துவங்குற ஐபிஎல் தொடரோட முதல் போட்டியில சிஎஸ்கே மற்றும் பெங்களூரு அணிகள் மோத போறாங்க.